வருங்கால தமிழக அரசு அதிகாரிகளே வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆர்மி. என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி என்ன வீடியோ வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஆக்சுவலி போன வாரமே ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீ நம்பருக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேங்க. இந்த மாதிரி ஆனுவல் பிளானர் எப்போ வருனாங்க, அவங்களும் இந்த வருஷம் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்துருன்னு சொன்னாங்க. அதை எடுத்து ஒரு வீடியோவாக போடலான்னு நினச்சி அதுக்குள்ளேயே நேற்று டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஆனுவல் பிளானர் வெளியே விட்டாங்க. அந்த ஆனுவல் பிளானர் எப்படி இருக்குது, எப்போயெல்லாம் எக்ஸாம் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களாகவே டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி கிளம்பிக்கிட்டே இருந்தது. என்னன்னா, கடந்த பிப்ரவரி மாதம் மெயின்ஸ் எழுதணும், அதுக்கான ரிசல்ட்டை இன்னும் கொடுக்கவே இல்லை, இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரியே டிசம்பர் மாதம் வெளியிடணும்னு சொல்லி உறுதியாக சொன்னாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மழை காரணமாக ஜனவரி மாதம் தான் வெளியிடப்படும்னு சொல்கிறாங்க. இதுலேயே நிறைய பேர் தேர்வர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க, ஏன்டா இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தோம்னு சொல்லிட்டு. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே மாதிரி ஆனுவல் பிளானரும் டிசம்பர் 15ஆம் சொன்னாங்க. ஆக்சுவலாக டிசம்பர் 20ஆம் ஒரு 5 நாள் தள்ளி தான் விட்டுருக்காங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டா விருப்ப பிள்ளையை பற்றி காண்டாமிருகன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி சைடு ஏதோ ஒரு விருப்பமே இல்லாமல் ஒரு ஆனுவல் பிளானர் விட்டுருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், வழக்கமாக ஒரு 2 பேஜ் 3 பேஜ் அந்த அளவுக்கு தான் ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்தில் இத்தனை எக்ஸாம் இருக்குது, 20 எக்ஸாம் 25 எக்ஸாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஏதோ ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு பேப்பரில் தான் ஆனுவல் பிளானரே வெளியே விட்டுருக்காங்க. அதே மாதிரியே நம்ம எதிர்பார்த்த எக்ஸாம் எல்லாமே இருக்குது, ஆனால் எப்போ நடக்குங்கிறத ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு குரூப் 4 எக்ஸாமை பார்க்கலாம். இதுதான் அதிக மக்கள் எதிர்பார்க்குற ஒரு எக்ஸாம். ஏன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th தான். அதனோட நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 2024 கொடுக்குறதாகவும், எக்ஸாம் ஜூன் மாதம் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. இதுவே எனக்கு புரியுது என்னென்னா, ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் விட்டால் 3 மாதத்தில் எக்ஸாம் வைக்கணும். அதுதான் வரைமுறை. ஆனால் இவங்க கிட்டத்தட்ட 6 மாதம் இதுக்காக எடுத்துக்கிறாங்க. இதில் நடுவில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள்லாம் எல்லாத்துக்குமே புரியும். ஏன்னா மார்ச் ஏப்ரல் மாதங்களில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். அதனால் பள்ளிக்கூடங்கள்லாம் கிடைக்காது. அதை அரேஞ்ச் பண்ணணும், எக்ஸாம் ஹால்லாம் ரெடி பண்ணுறது கஷ்டம். ஓகே. அதே மாதிரி மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல்கள் வருது, அதுக்காக கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குங்கிறனால அப்பயும் நடக்காது. ஆனால் ஜூன் மாதம் உறுதியாக எக்ஸாம் நடந்துருமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு என்னமோ ஜூன் மாதம் தான் கால்ஃபரே வர்ற மாதிரி தோணுதுங்க. அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்ட ஆயிரும். ஏன் இவ்வளோ காலத்தாமதம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு 2 வருஷமாக ஒரு தேர்வர்கள் இந்த அந்த முடிவுகளுக்காக காத்துட்ருக்கிற ஒரு சூழ்நிலை வருது. இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதற்கு காரணம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்தும் சரியான தலைமை இல்லைங்கிறது தான் எல்லாத்தோட கருத்தாகவுமே இருக்குது. அதே மாதிரியே ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் மார்ச் 2024 கால்ஃபர் பண்ணி ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்குங்கிறாங்க. இதை ஓகே ஏற்றுக்கலாம். அதே மாதிரி குரூப் 1 மார்ச் கால்ஃபர் பண்ணி ஜூலையில் எக்ஸாம் நடக்குதுங்கிறாங்க. இந்த எக்ஸாமும் நடந்து ரொம்ப வருஷம் ஆகுதுனால குரூப் 1 சீக்கிரமாக நடந்துடும். அதே மாதிரி குரூப் 2 மே மாதம் கால்ஃபர் பண்ணி ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்குங்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம குரூப் 2 எழுதினவங்களே இன்னும் வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு மே மாதத்துக்கிட்ட ஆயிரும். அப்படிங்கிறப்ப இந்த குரூப் 2வும் கேள்விக்குறி தான். அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் தேர்வுகளோட வாயை அடைக்கிறதுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு ஆனுவல் பிளானராக தான் பார்க்குறேன். சரி, இதை விமர்சிக்கிறதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், நம்ம இப்போ இனிமேல் என்ன தயாராகணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் ஜூன் மாதமோ இல்லை ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எந்த மாதமாக இருந்தாலும் சரி, உறுதியாக குரூப் 4 எக்ஸாம் வருங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு எக்ஸாம் தான் அதிக தேர்வர்கள் எதிர்நோக்கி காத்துட்ருக்கிற எக்ஸாம். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் இதுக்கு முன்னாடி அந்தந்த போர்டு தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ புதிதாக டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் எல்லா தேர்வர்களுமே படிக்கலாம். அதில் சயின்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கான என்னென்ன படிக்கணும், சிலபஸ் எதுவுமே விடலை. இதெல்லாம் பொறுமையாக எதிர்நோக்கி பார்த்துட்ருங்க. இன்னையிலிருந்தே ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாம் என்ன பண்ணி நினச்சிட்டு இருந்தோம்னா, நோட்டிஃபிகேஷன் விடட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் விடுற மாதிரி தெரியல. அது ஜூன் மாதமும் ஜனவரி மாதமும் நோட்டிஃபிகேஷன் உறுதியாக 100% வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. ஆனால் எக்ஸாம் கண்டிப்பாக 2024 நடக்கும். அதுக்கான டைம் உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக எந்த எக்ஸாம் நடந்தாலும் நடக்கலினாலும் குரூப் 2 இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் குரூப் 4 அடுத்த வருடம் உறுதி. அதனால் இந்த விமர்சனங்களையெல்லாம் தவிர்த்து விட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராப்பராக படிக்கிற வழியை மட்டும்தான் பார்க்கணும். அதாவது தேர்வுக்கு நன்கு திட்டமிட்டு ஒரு 6 மாதம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க.
அந்த டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அதை தான் பார்க்கணும். 6 மாதத்துக்குள்ளே பக்காவாக சிலபஸை முடிச்சுட்டு மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து ப்ராப்பரான டெஸ்ட்டை மட்டுமே எழுதி எப்பயுமே நம்ம தப்பான விஷயங்களை திருத்திக்கிட்டு அடுத்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி போகிற வழியை தான் பார்க்கணும். ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரொம்ப டிலே ஆகும். இப்போ குரூப் 2 எடுத்துட்டிங்கன்னா அடுத்து ப்ரிலிம்ஸ் நடத்தும், மெயின்ஸ் நடத்தும். கண்டிப்பாக மெயின்ஸு திருத்துறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் வந்து குரூப் 4ங்கிறது ஒரு OMR டைப் 200 கொஸ்டின் 100 மார்க் தமிழ்லையா, 25 மார்க் மேக்ஸில், 75 மார்க் ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் வந்து ஒரு 170க்கு மேலே ஒரு 160லாம் பத்தவே பத்தாதுங்க. ஒரு 170க்கு மேலே எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேலைக்கு போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த டைப் ரைட்டிங்லாம் முடிச்சவங்க ஏதோ ஒரு ஒரு 2 ஹையர் இருக்குது, ஒரு லோயர் தான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கன்னா இந்த டைமை யூஸ் பண்ணி டக்குன்னு முடிச்சிருங்க. டிலே பண்ணாதீங்க. ஏன்னா 6 மாதம் டைமுக்குள்ளே டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு நம்ம வந்து குரூப் 4ல் உள்ளே போகிற வழியை மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த டிஎன்பிசிக்காக வந்து நிறைய வருடங்களை இழந்துட்டோம். மீண்டும் அதே தவறுகளை செஞ்சு மற்றவங்களை விமர்சித்துட்டு இந்த எக்ஸாம் இப்போ நடந்திருக்கலாம், அப்போ நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை விமர்சனம் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையை கோட்டை விட்டுறக்கூடாது. நம்மளோட வேலை வந்து படிக்கிறது. அந்த படிக்கிறத மட்டும் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரியே நம்ம சேனலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே தான் இருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் டிஎன்பிசி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குங்க. அதை சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பாக டெய்லியும் ஒரு நல்ல நல்ல தகவல்கள் தேர்வு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுத்துட்டே தான் வர்றோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் நினச்சதை விட வேலை அதிகமாக இருக்குதுங்க. அதனால் வந்து தொடர்ச்சியான வீடியோக்கள் கொடுக்க முடியல. ஒவ்வொரு டைமும் இனிமேல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறேன். இனிமேல் நான் அப்படி ஏமாற்ற மாட்டேன். கண்டிப்பாக இனிமேல் என்னோடய செயல்களை வந்து நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலோட பயணித்துட்ருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.